இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நம்ம அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணுவோம். இருந்தால் கூட நமக்கு இந்த தாபாவில், ரெஸ்டாரண்ட்டில், கல்யாண வீடுகளில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி ஆற வச்சு அரைக்கத்தான் போகிறோம், அதனால கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 4-5 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சென்னாவையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சுருள வதக்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கசூரி மேத்தி சேர்த்து வதக்கி நம்ம அரைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இதுதான் முக்கியமான பொருள் நமக்கு தாபா ஸ்டைலில் கிடைக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சென்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 50 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சரிசமமாக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் கறி மசாலா அல்லது கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, அந்த 3 மசாலாவில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற சென்னாவையுமே சேர்த்துக்கலாம். சென்னாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டாக வதக்கி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த டைமில் தான் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா சுருள வதக்கி நல்லா சுண்டுனா தான் உங்களுக்கு அந்த சென்னா மசாலா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் கிட்டத்தட்ட நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் தூவி இறக்குங்க. சூப்பரான தாபா ஸ்டைலில் சென்னா மசாலா தயாராகிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.